வணக்கம். நான் கவிதா. இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்றத நீங்கள் வந்து தம்ப்நெயில்லே பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க. உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோவுக்கு போகலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து பர்த்டே, செகண்ட் பர்த்டே. அதனால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு, சனிக்கிழமை தான் அவருக்கு பர்த்டே வந்தது, ஆகஸ்ட் 30. அதனால் காலையில் எழுந்து எல்லோரும் குளிச்சுட்டு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் வீட்டுக்கு வந்துவிட்டோம். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து மத்தியானம் சாப்பிட்டுட்டு சரி ஈவினிங் கேக் கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் நாங்கள் கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். கேக்கு வாங்கிட்டு வந்தோம். ஒரு சின்ன கேக்கு தான், அதை வாங்கிட்டு வந்தாச்சு. அது கேக்கு வாங்கிட்டு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ஸ்ரீராம் பார்த்திங்கன்னா அவன் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து ஒன்றுமே பொறுக்கவே முடியல. ஏன்னா கேக் கட் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சாச்சு, கத்தியும் அவன் கையில் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் கட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்க முடியும் இல்லையா? அதனால் அவர் வந்து ரொம்ப ஆர்வமாக கட் பண்ணுறதை கத்தி எடுத்துகிட்டு ஓடினான். நானும் எங்கள் வீட்டுக்காரரும் தடுத்துட்டே இருந்தேன். வேணாப்பா இரு, அண்ணா வரட்டும் இரு, அண்ணா ஃப்ரெண்ட்ஸுங்களை கூப்பிட போயிருக்கான், அண்ணா வரட்டும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுன்ட்டு அவனால் இருக்கவே முடியல. ரொம்ப அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறமா ஸ்ரீராம் வந்து ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டான். ஆனால் எல்லா குட்டீஸும் வந்துட்டாங்க. எல்லாருமே நம்ம தெருவில் இருக்கிற குட்டீஸுங்க தான் இவங்க எல்லாருமே. ஸ்ரீராமோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து 2-3 பேர் வந்திருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து கேக் கட் பண்ணும்போது அவங்க வரல. இவங்களுக்கெல்லாம் கேக் கட் பண்ணி கொடுத்து அனுப்பினதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்க ஒரு 2-3 பேர் வந்திருந்தாங்க, 3 பேர் வந்தாங்க. அதுக்கப்புறமா குட்டீஸ்லாம் வந்தாங்க. நம்ம வந்து கேக் கட் பண்ணி வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஸ்ரீவர்ஷன் வந்து கேக் ஊட்டி விட்டு ஸ்ரீராம் ஊட்டி விட்டான். நான் தான் இந்த வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். அதனால் அவங்க தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா கேக் கட் பண்ணி முடிச்சுட்டு எல்லா குட்டீஸுக்கும் கொஞ்சம் கேக் வச்சு கொஞ்சம் சாக்லேட்டு வச்சு எல்லாருக்குமே கொடுத்துட்டோம். அவங்கவுங்க எடுத்துன்னு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா கேக் வந்து நான் தான் வீடியோஸ் எடுத்துருந்தேன். நான் வந்து வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். நான் அப்படியே சமைச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி தான் நான் கிச்சனில் வந்து சமைச்சிட்ருந்தேன். சமைச்சிட்டு அதனால் நான் வந்து வீடியோஸில் வரல அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து போய் சும்மா குழந்தைக்கு போய் கேக்கு ஊட்டி விடு அப்படின்னு சொன்னாங்க. சரி நைட்டி தானே போட்டிருக்கோன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி பரவாயில்ல நம்ம குழந்தை தானே அப்படின்னு சொல்லிட்டு நானும் போயிட்டு கொஞ்சம் கேக் எடுத்து ஊட்டினேன். அப்புறமாட்டுக்கு ஸ்ரீவர்ஷனும் வந்து ஸ்ரீராமு ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்டி விட்டாங்க. ஸ்ரீவர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேக்குனால் ரொம்ப பிடிக்கும். நான் வந்து கொஞ்சமாக எடுத்து கேக்கு ஊட்டிட்டு அப்புறமா நான் வந்துட்டேன். அப்புறம் குட்டீஸுங்களாம் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. கேக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஆசையாக இருப்பாங்கல்ல கேக்கு சாப்பிட்றதுக்குன்னு. அதனால் சரி ஊட்டினதுலாம் போதும், சும்மா ஃபோட்டோஸ்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ்லாம் கட் பண்ணிவிட்டு நாங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே கேக் கட் பண்ணி கொடுத்துட்டோம். எல்லாருமே வந்த குழந்தைங்க எல்லாருமே கேக் எடுத்துகிட்டு சாக்லேட் எடுத்துன்னு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவர்ஷன் தான் சாப்பிட்டுருக்காரு. இவர் வந்து கேக்குனால் ரொம்ப பிடிக்கும். அதனால் கேக்கு இருக்கிறத விட கேக்கில் இருக்கிற அந்த க்ரீம் தான் ரொம்ப பிடிக்கும். க்ரீமாக தேர்த்து சாப்பிட்டுருக்காரு. வேண்டாம் அப்படின்னுலாம் கேட்கவே இல்லை. சாப்பிட்டுட்டு யாருக்கு ஹாப்பி இன்றைக்கி அப்படின்ட்டு சொல்லி விளையாடிட்டு இருந்தார். அதுக்கப்புறமா எனக்கு ஸ்ரீவர்ஷனுக்கு தான் ஹாப்பி அப்படின்னு சொல்லிட்டு விளையாடிட்டு இருந்தார். அவனுக்கு வந்து கேக் கட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு, ஹாப்பியாக இருந்தது. பாருங்கள் ரொம்ப ஜாலியாக. ஏன்னா ஸ்ரீராம் தான் கேக் வெட்டின்ட்டுருப்பான், எப்பவுமே இவன் பார்ப்பான். இப்போ கொஞ்சம் செகண்ட் பர்த்டே கொஞ்சம் விவரம் தெரியுதில்ல இவனுக்கும். அதனால் இப்போ கேக் வெட்டுறது எல்லாமே இவனுக்கு தெரியுது. அப்புறம் பாருங்கள் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள், பர்த்டே ட்ரெஸ்ஸு. அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒன்று தெரியுது பாருங்கள், அது வந்து ஒரு பனியனு. அந்த பனியன் போட்டு தான், ஏன்னா இந்த ட்ரெஸ்ஸு வந்து புது ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் அப்படியே குத்துற மாதிரி இருக்கும் இல்லையா குழந்தைங்களுக்கு. அதனால் உள்ளே வந்து ஒரு பனியன் போட்டு தான் மேலே வந்து இந்த ட்ரெஸ் போட்டேன். இந்த ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னு இந்த கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் ஒரு 2-3 ஸ்டில்ல ஃபோட்டோ எடுத்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.